2026இல் திமுக கூட்டணியிலேயே தொடர்வோம் என திருமாவளவன் கூறியுள்ளார். என்னை போன்ற கடைநிலை தொண்டர்களின் மனநிலை என்னவென்றால் 2026இல் 25 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும். இது நமது கட்சிக்கான சரியான நேரம் என எண்ணுகிறோம் என்று விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கருத்து தெரிவித்திருப்பது மீண்டும் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. (2024) நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 6 மாத காலம்தான் ஆகியிருக்கிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு இப்போதே தொற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் 200 இடங்கள் இலக்கு என இப்போதே பேச ஆரம்பித்து விட்டன. பாஜக தலைவர் அண்ணாமலை 2026இல் தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி இருக்கும் என்றும் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றி கழகம் என மற்ற கட்சிகளும் 2026 களத்துக்காக தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் விசிகவின் துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவரான வன்னியரசு, விசிகவுக்கான வலிமை என்பது குறைந்தபட்சம் இரட்டை இலக்கத்தில் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும். அதற்கு குறைந்தபட்சம் 25 இடங்களாவது கேட்டு பெற வேண்டும் என்பது அடிநிலை தொண்டர்களின் மனநிலை. சனாதனத்திற்கு எதிராக இந்தியாவில் அம்பேத்கரின் கொள்கைகளை, பெரியாரின் கொள்கைகளை பாதுகாத்து வலிமையாக இயங்கிக் கொண்டிருக்கிற பேரியக்கத்திற்கு 25 இடங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னை போன்ற அடிநிலை தொண்டர்களின் விருப்பம். இறுதியில் எவ்வளவு என்று தலைவர் முடிவெடுப்பார். இருப்பினும் எங்களின் விருப்பத்தை கட்டாயம் நாங்கள் சொல்வோம் என தனியார் நாளிதழுக்கு அளித்த நேர்காணலில் கருத்து தெரிவித்துள்ளார். அவரின் இந்த கருத்துக்கு திமுக தரப்பின் எதிர்வினை என்ன, விசிக தலைவர் திருமாவின் பதில் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக விசிகவின் தேர்தல் பயணம் குறித்து பார்ப்போம். திருமாவளவன் ஒருங்கிணைப்பாளராக இருந்த இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அமைப்பு 1991ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளாக மாற்றம் பெறுகிறது. 8 ஆண்டுகள் தேர்தல் அரசியல் களத்திலிருந்து விலகி இருந்த நிலையில் 1999 நாடாளுமன்ற தேர்தலில் தமாகவுடன் கூட்டணி அமைத்து முதலாக தேர்தலில் களமிறங்கியது விசிக. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். தொடர்ந்து 2004 தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அதே சிதம்பரம் தொகுதியில் 2.5 லட்சம் வாக்குகள் பெற்று அசத்தினார். தொடர்ந்து 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது விசிக. மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றார். ஆனால் திமுக கூட்டணியில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக 2004இல் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கடுத்து போட்டியிட்ட தேர்தல்களில் எல்லாம் தனிச்சின்னத்தில் போட்டியிட்ட போதும் அவர் கட்சியால் கணிசமான வெற்றியை பெற முடியவில்லை. 2006 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் 10 தொகுதியில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட விசிகவால் வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ந்து 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டும் வெற்றி பெற முடியவில்லை. காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட்ட கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த நிலையில் 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு செய்யூர், வானூர், திருப்போரூர், அரக்கோணம், காட்டுமன்னார் கோவில், நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் அரக்கோணம், வானூர் தவிர மற்ற 4 இடங்களிலும் விசிக வெற்றி பெற்றது. 2024 தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றதோடு கட்சி அங்கீகாரமும் பெற்றது. இந்த நிலையில் 2026 தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறோம் என துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனிடம் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கருத்து தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் 25 தொகுதிகள் வேண்டும் என்பது வன்னியரசின் தனிப்பட்ட கருத்து. தவிர அது விசிக நிர்வாகிகளின் விருப்பமும் கூட. அவர்களின் விருப்பம் இயல்பானதே. விசிக என்றைக்குமே இத்தகைய நிபந்தனைகளை முன்கூட்டியே வைத்ததில்லை என கருத்து தெரிவித்துள்ளார். வன்னியரசின் கருத்து குறித்து திமுக மூத்த தலைவரும் தமிழக வேளாண் அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் என்று செய்தியாளர்களிடம் கூறும்போது, தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் உள்ளன. இப்போதே தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச தேவையில்லை. கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் அப்போது பேசிக்கொள்ளலாம். மேலும் அதிமுக போல் திமுக கூட்டணி கட்சிகளை வெளியேற்றும் இயக்கம் இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மதிப்பளிக்கும் கட்சி திமுக. முதல்வர் கூட்டணி கட்சிகளை மதிப்பவர். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட்டணியில் இருந்த கட்சிகள் இப்போதும் கூட்டணியில் இருக்கின்றன. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடர்ச்சியாக கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு கூட்டணி கட்சிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் மதிக்கும் பண்பே காரணம் என கருத்து தெரிவித்துள்ளார்.